தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/4/2015 வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 4:51 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, சூரிய வழிபாடு சுகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் பிரகாசமான எதிர்காலத்தை வேண்டுபவர்களெல்லாம் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். ஆகையினாலே தான் ஒரு பழமொழி சொன்னார்கள், கண்கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரமா என்பார்கள். ஆங்கிலேயர்களை எல்லாம் பார்த்தால் சன்பாத் என்று எடுப்பார்கள். ஒரு கடற்கரையிலே சூரிய ஒளியிலே படுத்திருப்பார்கள். சூரியன் நம்முடைய உடலுக்கும் அது வெப்பத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமான எதிர்காலத்தையும் ஜாதக ரீதியாக அமைத்து கொடுக்கிறது. அந்த சூரியன் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலங்கள் ஏராளமாக இருக்கின்றன. சூரிய கதிர்கள் பாயும். மதுரையிலே நான் படித்தது தியாகராஜர் கல்லூரி. அதற்கு எதிர்த்தாற் போல மதுரையிலே தெப்பக்குளத்துக்கு அருகிலே முக்தீஸ்வரர் கோயில் என்று இருக்கிறது. அங்கே வருடத்துக்கு ஒரு முறை அந்த இறைவன் திருமேனியிலே சூரிய கதிர்கள் பாயும். அதே போல் தமிழகத்தின் பல இடங்களிலே இருக்கின்றது. சிவாலயங்களிலே சூரியனுடைய கதிர் மாதத்தில் ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை இறைவன் திருமேனியிலே படும். அப்படிப்பட்டு வணங்குவதை அனைவரும் வந்து பார்த்து மகிழ்வார்கள். நந்தியம்பெருமான் வழியாக அப்படியே சென்று இறைவன் திருமேனியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு இருக்கும். ஆனால் வருடம் முழுவதுமே சூரியன் வழிபடுகின்ற ஒரே ஸ்தலம் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில். வருடம் 365 நாளும் சூரிய கதிர்கள் பாய்கின்றன அந்த இறைவன் திருமேனியிலே. அப்படி வருகின்ற இடம்தான் ஆவுடையார் கோவில் என்று வழங்கப்படுகின்ற திருப்பெருந்துறை. இந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது. அற்புதமான திருத்தலம். இங்கு பாகற்காய் நைவேத்தியம் கொடுக்கின்றார்கள். அதாவது இனிப்பு நீர்க்காரர்கள், சுகர் இருப்பவர்களெல்லாம் இங்கே சென்று வழிபட்டு அந்த நைவேத்திய பொருளை இரவு கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டால் தொடர்ந்து சென்று வழிபட்டு வந்தால் கூட அந்த நீரிழிவு நோயிலிருந்து அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கின்றது. அங்கு ஆத்மநாத சுவாமி என்று இருக்கின்றார். அவருடைய மேனியிலே இந்த சூரிய கதிர்கள் விழும். மாணிக்க வாசகருக்கு இக்கோவிலில் தான் அருள் கிடைத்தது. நரியை பரியாக்கிய ஸ்தலம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே ஜாதகத்திலே சூரிய பலம் இல்லாதவர்கள், பிரகாசமான எதிர்காலத்தை வேண்டுபவர்கள் அத்துணை பேரும் இங்கே வந்து இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் அதன் மூலமாக வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சூரியனார் கோயில் என்று தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிறது. அதே போல் திருவேங்கி வாசலிலே சூரியனும் சனியும் இணைந்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற சூரியனை நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது, சூரியனுக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது, இந்த காசினி என்ற உலகத்தையெல்லாம், இந்த உலகத்தில் சூழ்ந்த இருளையெல்லாம் நீக்குபவன் சூரியன். எனவே இருளை நீக்கி ஒளியை கொடுக்கின்ற சூரியனை நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை இருள்மயமான வாழ்க்கை மாறி ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு நிலவும். எனவே சூரியனின் சன்னதியில் காசினி இருளை கனிவுடன் நீக்கும் தேசிகா உன்னை தரிசனம் செய்தேன், மாணிக்க மோதிரம் மலர் செந்தாமரை காணிக்கையாக்கினால் கடைக்கண் பார்ப்பாய், கோதுமை தானியம் கொண்டு வந்தளித்தால் மாதுமனைகளும் மகிழ்வுடன் தருவாய், வாழ்நாள் அனைத்தும் வளமுடன் வாழ ஆதவா உன்னை அழைத்தேன் வருக என்று சூரியனுக்குரிய பாடலை பாடி நாம் வழிபாடு செய்தால் அந்த கதிரவனால் நம்முடைய வாழ்க்கையின் கனவுகளெல்லாம் நனவாகும். சூரியனுக்கு உகந்தது மாணிக்க மோதிரம், சூரியனுக்கு உகந்தது மலர் செந்தாமரை, சூரியனுக்கு உகந்தது கோதுமை தானியம். ஆகையினாலே அவையெல்லாம் அதற்கு வேண்டியது. அவற்றை நாம் கோதுமை தானம் கொடுத்து அந்த செந்தாமரையால் அவனுக்கு அர்ச்சித்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பாதையில் பிரகாசமான எதிர்காலம் வரும், பிரபல்ய யோகமும் நமக்கு வந்து சேரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைக்கு உத்திரம் நட்சத்திரம் இருக்கிறது. உத்திரம் என்பது சூரியனுடைய கால். கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்தவர்களெல்லாம் சூரிய திசை இருப்பிலே பிறந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சூரிய வழிபாடு சுகங்களையெல்லாம் வழங்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் செல்ல இயலாதவர்கள் கூட இந்த சிவாலயத்திற்கு சென்று அங்கு இருக்கிற தனி சன்னதியாக இருக்கக்கூடிய சூரியனின் சன்னதிக்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டால் வாழ்க்கை வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இது இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வள்ளல்களின் ஒத்துழைப்பால் வளர்ச்சி காணுகின்ற நாள் இந்த நாள். வங்கி சேமிப்பு உயரும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புது முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூலமான தகவல் வந்து சேரப்போகின்றது. எந்த காரியத்தையும் எடுத்தோ முடித்தோ என்று செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
ரிஷபராசினியர்களே, வசைப்பாடியவர்கள் வாழ்த்து பாடும் நாள். வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களெல்லாம் இன்று விரும்பி வந்து சேருவார்கள். நீங்கள் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்போடு மனதிற்கினிய சம்பவம் ஒன்று நடைபெறப் போகின்றது. சேமிப்பு உயரும். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். மிதுனராசினியர்களே, மாற்று இனத்தவர்களால் மகிழ்ச்சி தரும் தகவல் வந்து சேருகின்ற நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதியர்களாக இருந்தால் அவர்கள் வந்து இணைகின்ற வாய்ப்பை கூட உருவாக்கலாம். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. குடும்பத்தாருடன் குதூகல பயணம் ஒன்றை கூட மேற்கொள்ளும் சூழ்நிலை உண்டு. கடகராசினியர்களே, துணிந்து செயல்பட வேண்டிய நாள். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரப்போகின்றது. பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்களும் கிடைக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குருவாரம் என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். தென்முக கடவுள் வழிபாடு நன்மைகளை வழங்கும். சிம்மராசினியர்களே, முடியாத காரியத்தை முடித்து கொடுக்கின்ற நாள். முன்னேற்ற தடைகள் எல்லாம் அகலப்போகின்றது. இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். மிகப்பெரிய தலைமை பதவிகள் ஒரு சிலருக்கு தானாக வந்து சேரும். தொழில் மாற்று சிந்தனைகளும் மேலோங்கலாம். கூட்டாளிகள் மாறினாலும் கூட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசினியர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு உங்கள் ராசிப்படி ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் ஆர்வம் காட்டி இருக்க மாட்டீர்கள், ஆனால் ஆதாயம் வந்து கொண்டே இருக்கும். அல்லல்கள் குறையும், ஆனந்தம் பெருகும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிக்க இயலும். செய்தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். குருவினுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் பயணங்களால் பலனுண்டு. அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் கூட ஆச்சரியமடைய வைக்கும். துலாம் ராசினியர்களே, லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களையெல்லாம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். வாகனங்களை மாற்றி அமைப்பீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகிறதே என்ற கவலை மேலோங்கி இருக்கும். அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரப்போகிறது. விருச்சிக ராசினியர்களே, சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். தனவரவு கூடுதலாகவே இருக்கும். புத சுக்கிரயோகம் இருப்பதால் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். செய்தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் இருமடங்காக கிடைக்கலாம். எனவே தொலைபேசி வழி தகவல் கூட உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக அமையும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வாய்க்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கப் போகின்றது. வியாழனுடைய பார்வை 2/12 பதிவதால் வரவும் செலவும் சமமாகி போகலாம். ஒரு தொகை வந்தால் வந்த மறுநிமிடமே செலவு காத்திருக்கும். வாகன மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி சில திட்டங்களை தீட்டுவீர்கள். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும். மகர ராசி நேயர்களே, நியாயங்களை வலியுறுத்தி நிம்மதி இழக்கும் நாள். யாருடனும் நீங்கள் மறுத்து பேசுவதன் மூலம் மனக்கலக்கம் ஏற்படலாம். நிச்சயித்த காரியங்களை மாற்றம் செய்ய நினைப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். குறு பார்வை இருப்பதால் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். குறிப்பாக நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். ஆபத்து அகல கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். குடும்பத்தார்களை அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்றைக்கோ இருந்த பகை இன்று மீண்டும் வந்து சேரும். எனவே நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து கொள்ளுங்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்திற்காகவும் மாலை நேரத்தில் ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும் நாள். பதவிகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரலாம்.
கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இன்றைக்கு சுக்கிரனோடு கூடியிருக்கிறார். எனவே பிரிந்து சென்ற வாழ்க்கை துணை வந்து இணையலாம். சனி வக்கிர இயக்கத்தில் இருப்பதால் சஞ்சலங்கள் குறையும். திடீரென நீண்ட தூர பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். தாய் வழி ஆதரவும் உண்டு. பங்காளி பகை மாறும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.